இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கிருபையாய் கூடி வந்திருக்கிறோம், இணைந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நம்ம கூட இருந்து அற்புதமாய் ஆசீர்வதித்து வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கீழாக அல்ல மேலாகவே ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 நாம் வாசித்து பார்த்தால்,
சீசர்களுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக சீசர்களாக அவர்களை ஏற்படுத்தி இந்த பூமியில் அவங்க எப்படி நடந்து கொள்ளணும், வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறார். தம்மோடு இருக்கவும், பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கவும் அவர்களை அதிகாரமுடையவர்களாக ஏற்படுத்தினார். புதுசாக ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏற்கனவே சீசர்கள் எல்லாரும் நல்ல வேலையில் இருந்தவங்க. பேதுரு நல்ல மீன் பிடித்தவர், மத்தேயு வரி வசூலிப்பவர். இப்படி பல பேர் பல வேலையில் இருந்தாலும் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றுகிறாங்க. அப்போ பின்பற்றுகிற அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பரலோக ராஜ்யத்தில் ஒரு வேலை கொடுக்கிறார். ஏன்? வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். இன்றைக்கி ஒரு டாக்டர் ஆகுனா நீட் எழுதணும், அப்புறம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கிளினிக் வைக்கணும், கோடி கோடியாக செலவாகும், எவ்வளவோ டென்ஷன். அதில் பரீட்சை எழுதும்போது, இல்லை வேறு மாநிலத்துக்கு வேறு நாட்டுக்கு படிக்கும்போது அவங்க படிக்கிற இடத்துல சந்திக்கிற விளைவுகள், பல போராட்டங்கள், அவங்க திரும்ப வருவாங்களா, யுத்தங்கள் வந்தால் அநேகர் படிப்பை விட்டுட்டு ஓடி வரணும். இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் அவங்கள வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரமுடையவர்களாக மாற்றினாராம். அப்படின்னா அபிஷேகம் இருந்தால் போதும், அனைத்தையும் உங்கள் வாழ்வில் செய்துவிடும் என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவங்கள அப்படியே அப்பாயின்மெண்ட் பண்ணார், நல்ல வேலையை கொடுத்தார். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் என்னமோ நம்மளை அதிகாரம் செலுத்துவான். நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் எனக்கு அடங்கலை, நீ இப்படி செய், பாரு உன்னை என்ன செய்கிறேன் பாரு, உன்னை எப்படி வேலையிலேருந்து மாற்றி விடுறேன், வேலையிலேருந்து எப்படி கழட்டி விடுறேன், வியாபாரத்தை எப்படி முடக்கிறேன் பாரு, பயமுறுத்துவான். அவன் நமக்கு எஜமான் கிடையாது, நமக்கு அடிமை, நம்ம தேவனுக்கு அடிமை. பிசாசு நமக்கு எஜமான் இல்லை, அவனை எதிர்த்து நிலங்க ஓடி போவான். இன்னைக்கு அவன் எஜமான் போலவும் நம்ம அடிமைகள் மாறி சில தீமைகளை செய்து அவனுடைய காரியத்தை செய்து அவன் அதிகாரம் செலுத்த பார்க்குறான். ஆதாமி ஏவாளுடைய அதிகாரத்தை பறிச்சான். இயேசுட்ட சொல்கிறான், இவைகள் எல்லாம் அதிகாரமும் என் கையில் இருக்குது, என்னை வணங்கி தான் பாருவே, பின்பற்றி தான் பாருவே. அப்பாலே போ சாத்தானின் விரட்டி விட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்கிற அந்த உலகத்தில் பலம் இழந்தவர்களாய் அல்ல, அதிகாரம் இழந்தவர்களாய் அல்ல, நம்ம இயேசுவின் பிள்ளைகள் என்ற அதிகாரம், அவருடைய நாமத்துக்கு எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடுமா. அந்த நாமத்தை தரித்தவர்களாக இந்த பூமியில் நம்ம ஜீவிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் உடையவர்களாக இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12 நாம் வாசித்து பார்த்தால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ அவருடைய பிள்ளை, நீ அந்நியன் கிடையாது. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். இந்த மாதம் அற்புதமாக நடத்த விரும்புகிறார், ஆச்சரியமாக நடத்த விரும்புகிறார். பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்குரியது, உனக்குரியதை வேறு ஒருவன் ஆண்டவர் கொடுக்க போறதில்லை. அதனால சும்மா இவங்க மிரட்டுறாங்க, பயமுறுத்துறான்னு பயப்படாதீங்க. வேலையை குறித்து பயப்படாதீங்க, தொழிலை குறித்து குடும்பத்தை குறித்து பிரிச்சிருவாங்களோன்னு பயப்படாதீங்க. பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறான். இயேசு பேசாமல் இருக்கிறார். இவன்கிட்ட பேசி என்ன நடக்க போகுது? இயேசு பேசாமல் இருந்தான். அதை கண்ட பிலாத்து இயேசுனாரை பயமுறுத்துறான். உன்னை விடுதலையாக்கவும் அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போதான் இயேசு சொல்றார், பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலன்றி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒரு டம்மி ராஜா, பயந்தாங்கோலி, அடுத்த பதவியை தக்க வைக்கிறதுக்கு மனுஷனுக்காக துதி பாடுற சொல்றாரு. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு தன்னுடைய அதிகாரத்தை அறிந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொன்னவர், மத்தேயு 28:18 சொன்னவர். இன்றைக்கு இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு
எந்தெந்த காரியத்தில் ஒரு போராட்டம், யார் பயமுறுத்துகிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தையும் விடுதலையும் தந்து அதிகாரமுடையவர்களாக, ஜெயமுடையவர்களாக இந்த நாட்களில், இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த மாதம் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார்களே, அற்புதமாய் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். பலவீனர்களாய் அல்ல, பலமுள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக, சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அந்த அதிகாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. இழந்த எல்லாவற்றையும் பெற்று ஆசீர்வாதமாய் உமக்குள் வாழ உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். ஆமீன்.